அன்னைக்கு தேதி 18 இருக்குன்னு வச்சுருங்க, அதுல சுபமுகூர்த்தம் போட்டா எந்த காரியமும் பண்ணக்கூடாது. இந்த 18ங்கிறது ஒரு போர்க்களம் நிறைந்த நம்பரு. ஒரு 26 இருந்துன்னு வைங்க, அதுவும் கட்டாயம் பண்ணக்கூடாது. சுபமுகூர்த்தம் போட்டிருப்பாங்க, சுபமுகூர்த்தம் தான் நிறைய உங்களுக்கு மாதத்துல பாருங்க, ஒரு 10 முகூர்த்தம் இருக்கும். அந்த 10 முகூர்த்தமும் அந்த தேதி எப்படிப்பட்ட தேதி இருந்தால் ஒரு முகூர்த்தமும் சரியில்லை. அதுல பண்ற காரியங்கள் எல்லாம் தோல்வியான. மாத கேலண்டரா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க பார்க்கும்போது அதுல சுபமுகூர்த்தம் இருந்தா தான் கேலண்டர் அவங்க விற்க முடியும். நிறைய முகூர்த்தம் இருக்குன்னு. அப்ப நம்ம என்ன பண்றோம், சுபமுகூர்த்தம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நல்ல காரியங்களை பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது கட்டாயம். கல்யாண தேதி கடவுள் தரல, நம்மளாதான் பிக்ஸ் பண்ணோம். பிறந்த தேதி தான் கடவுள் தந்தது, மற்ற எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். நமக்கு தெரியல, நம்ம வேற ஒரு தேதியில கல்யாணம் பண்ணிட்டோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நம்ம தலைவிதி தான் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேற ஒரு 8 போல 17ம் 8ஆம் நம்பர் தான். அதனால 17ங்கிற நம்பர் 8ஆம் நம்பர் இன்னும் மோசம். இந்த தேதியில கல்யாணம் ஆனவங்களுக்கும் இந்த 8ஆம் தேதியில என்ன பிரச்சனை இருக்கோ அவ்வளவு பிரச்சனையும் இந்த 17ங்கிற தேதியில கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு இருக்கும். அதனால கட்டாயம் அதிர்ஷ்டமான தேதியை நான் குறிச்சு கொடுப்பேன். அதுல ரொம்ப சிம்பிளா வீட்லயே பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா நம்ம பக்கத்துல உள்ள கோயில்ல போய், அதாவது மாலை மாத்திர மாதிரி திருமாங்கல்யத்தை அவங்க கட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரமிட் நியூமராலஜிஸ்ட் லக்ஷ்மி முருகேஷ் இணைந்திருக்காங்க. நியூமராலஜி குறித்து நம்மளுடைய சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்ல சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திருமண வாழ்க்கையில ஒற்றுமையின்மை, குழந்தையின்மை பிரச்சனை, கல்யாணத்துக்கு அப்புறம் திருமண வாழ்க்கையில ஒரு வெறுப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைய காலத்துல நிறைய பேருக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு முக்கியமா நியூமராலஜி ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம நியூமராலஜி டேட்ஸ் செலக்ட் பண்ணி அதுல நம்ம திருமணம் பண்ணோம் அப்படின்னா உங்க வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும், எந்த குறைகளும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு கல்யாணத்தை நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா இதுல தேதிகள் எவ்வளவு முக்கியம், என்ன மாதிரியான தேதிகளை நம்ம திருமணம் பண்ணணும், என்ன மாதிரியான தேதிகளை நம்ம தவிர்க்கணும், அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க மேம். கல்யாணங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. அந்த கல்யாணங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான தேதியில நடக்கணும். இப்போ சில தேதிகள் நெகட்டிவ் தேதிகள் உண்டு, சில தேதிகள் அதிர்ஷ்டமான தேதிகள் உண்டு. இப்ப அந்த அதிர்ஷ்டமான தேதியில நம்ம முக்கியமான காரியங்களை பண்ணா நமக்கு விக்டரி உண்டு. ஆனா கல்யாணங்கிறது எவ்வளவு முக்கியமானது நமக்கு லைஃப்ல. அந்த கல்யாணங்கிறது கண்டிப்பா, அதாவது கட்டாயமா அதிர்ஷ்டமான தேதியில தான் நடக்கணும். இப்ப முகூர்த்த நாள் நம்ம பாக்குறோம், அது கூட அன்னைக்கு தேதியும் சரியான்னு பார்க்கணும். அப்ப 10 பொருத்தம் இருக்கு தம்பதிகளுக்கு. 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ற தம்பதிகள் ஏன் பிரச்சனை வருது? நீங்க நல்ல முகூர்த்த நாள்லாம் பாக்குறீங்க, எல்லாமே சரியா இருக்கு, கரெக்டான டயத்துல நீங்க திருமாங்கல்யமும் கிட்டுறீங்க. அப்போ அந்த தம்பதிகள் 3 மாசத்துல பிரிஞ்சிருந்தாங்க. குழந்தை இல்லாம இருக்கு சில தம்பதிகளுக்கு அதாவது ஒரு பெரிய வியாதி இருக்கு. இப்படி நிறைய ஒரு நெகட்டிவ் எல்லாம் இருக்கு. அந்த நிறைய நெகட்டிவ் ஏன் நடக்கணும்? அப்ப அந்த 10 பொருத்தம் இருந்தா அது சரியா தானே இருக்கணும். அப்ப எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு இல்லையா? அந்த தப்பு தான் அந்த கல்யாண தேதி சரியில்லை. அதாவது சில தேதிகள் ரொம்ப மோசமான தேதிகள். இந்த மோசமான தேதிகள் இல்ல தவிர்க்க வேண்டிய தேதிகள், அப்படி ஏதாவது திருமணத்துக்கான தேதிகள் இருக்கா மேம்? கட்டாயம் தவிர்க்க வேண்டிய தேதிகள். அதாவது நம்ம யாருக்குமே எல்லோருமே தவிர்க்க வேண்டிய தேதி 13, 8, 17, 18, 26, 29. இந்த தேதியில கட்டாயமா கல்யாணம் இருக்கக்கூடாது. 2வது 7ங்கிற தேதி. 7ங்கிற தேதியில 7, 16, 25 இந்த தேதியில கல்யாணம் ஆனால் அந்த கல்யாணமும் நல்ல சுமூகமா இருக்காது. ஏன்னா 7ங்கிற நம்பர் பிரம்மச்சாரி நம்பர், ஆன்மீக நம்பர். அந்த நம்பர்ல போய் நம்ம கல்யாணம் பண்ணா சந்தோஷம் எப்படி இருக்கும்? குழந்தை இல்லாம ஆகிறது இந்த தேதியில கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு தான். கல்யாணம் ஆகி ஒருத்தர் தூரத்துல இருப்பாங்க, இன்னொருத்தர் வெளிநாட்டுல இருப்பாங்க, ஒருத்தங்க உள்ளூர்ல இருப்பாங்க. அதாவது பிரிஞ்சிருக்கும் தம்பதிகள். அப்படி இல்லைன்னா அந்த தேதி பிரிச்சே வச்சிரும். அதனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு 7ஆம் தேதியில. ஓகே. இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட தேதிகள்ல திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த தேதிக்கான என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அந்த தேதியை குறிக்கும், அதனால இந்த தேதிகளை நம்ம திருமணத்திற்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான தேதிகளை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த தேதிகள்ல திருமணம் செய்யும் போது நம்ம வாழ்க்கை இன்னும் சுபிக்ஷமா இருக்கும்?
அதாவது கல்யாண தேதிக்கு அதிர்ஷ்டமான தேதி எல்லோருக்கும், நீங்க இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் எந்த மதம்னாலும் சரி, எல்லா மதத்துக்கும் இது காமன். அந்த அதிர்ஷ்டமான தேதி வந்து 1, 3, 6 இதுதான் அதிர்ஷ்டமான தேதி கல்யாணத்துக்கு. இந்த 3 தேதியும் முதல்ல இருக்கணும். அதாவது 1ஆம் தேதியா இருக்கலாம், 10ஆம் தேதியா இருக்கலாம், 19 இப்படி தேதியா இருக்கலாம். 3ங்கும் போது 3, 12, 21, 30 இந்த தேதியா இருக்கலாம். 6ங்கும் போது 6, 15, 24 இப்படி தேதியா இருக்கலாம். அதே போல கூட்டு எண்ணம் முதல் தேதியும் மாதம் வருடம் இந்த 3ஐயும் கூட்டும் போது ஒரு கூட்டு எண் இருக்கும். அந்த கூட்டு எண்ணையும் இதே 1, 3, 6 அவ்வளவுதான் இருக்கணும். வேற எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. அதே போல பிரமிட் நம்பர் எல்லா தேதிகளுக்கும் எல்லா நாளுக்கும் ஒரு பிரமிட் நம்பர் உண்டு. அதாவது எப்படி நம்ம கூட்டி நியூமராலஜின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி நம்பரை சுருக்கி பார்த்தா பிரமிட் நம்பர் ஒரு 2 டிஜிட் நம்பர் உண்டாகும். அந்த நம்பர்லயும் இந்த 3 அதாவது 1, 3, 6 இந்த தேதி தவிர இந்த நம்பர் தவிர வேற நம்பர் இருக்கக்கூடாது. இப்படி நம்பர் வந்து வெரி ரேரா தான் இருக்கும். கல்யாண தேதி வருஷத்துக்கு மேக்சிமம் 5 முகூர்த்தம் தான் இருக்கும். அந்த முகூர்த்த தேதியில நீங்க வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணா கட்டாயம் அந்த தம்பதிகள் நல்லா இருப்பாங்க. ஓகே. இப்போ பொதுவா ஒரு சுப நிகழ்ச்சி நம்ம பண்றோம், ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்ன உடனே நம்ம வந்து சுப முகூர்த்தமா அப்படின்றத முதல்ல போய் கேலண்டர்ல தான் நம்ம செக் பண்ணுவோம். இப்ப கேலண்டர்லயுமே வந்து நெறைய தேதிகள் குடுத்திருக்காங்க. இந்த தேதிகள நம்ம சுப முகூர்த்த தினங்களுக்கு, சுப முகூர்த்த காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாமா மேம்? அத வந்து அன்றைக்கு தேதி நல்ல தேதி இருந்தால் மட்டும்தாமா அதிர்ஷ்டம். அன்னைக்கு தேதி 18 இருக்குன்னு வச்சுருங்க, அதுல சுப முகூர்த்தம் போட்டா எந்த காரியமும் பண்ணக்கூடாது. இந்த 18ங்கிறது ஒரு போர்க்கள நிறைந்த நம்பரு. ஒரு 26 இருந்துன்னு வைங்க, அதுவும் கட்டாயம் பண்ணக்கூடாது. சுப முகூர்த்தம் போட்டிருப்பாங்க. சுப முகூர்த்தம் தான் நிறைய உங்களுக்கு மாதத்துல பாருங்க ஒரு 10 முகூர்த்தம் இருக்கும். 10 அந்த 10 முகூர்த்தமும் அந்த தேதி எப்படிப்பட்ட தேதி இருந்தால் ஒரு முகூர்த்தமும் சரியில்லை. அதுல பண்ற காரியங்கள் எல்லாம் தோல்வியான காரியங்கள் தான். இப்ப கல்யாண விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு நல்ல தேதியில தான் பண்ணணும். கல்யாணமும் நல்ல தேதியில தான் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த கேலண்டர்ல பொதுவா போட்டிருக்கக்கூடிய சுப முகூர்த்தங்கள் நிஜமாவே சுப முகூர்த்தங்கள் தானா மேம்? இல்லம்மா, அது வந்து என்ன பண்றாங்க, கேலண்டர் விக்கிறதுக்காக வேண்டி நிறைய முகூர்த்தம் போடுறாங்க. ஏன்னா கேலண்டர் விக்கிறதுக்கு என்ன குறைய முகூர்த்தம் போட்டிருக்கீங்க கல்யாண தேதி, அதாவது பத்திரிக்கையில மாத கேலண்டரா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க பார்க்கும்போது அதுல சுப முகூர்த்தம் இருந்தா தான் கேலண்டர் அவங்க விற்க முடியும். ஓ நிறைய முகூர்த்தம் இருக்குன்னு. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஓ சுப முகூர்த்தம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நல்ல காரியங்களை பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது கட்டாயம் தப்பு. அந்த முகூர்த்தம் அவங்க போட்டிருக்காங்க, அது வந்து வேற அவங்க எண்ணத்துல போட்டிருக்கலாம். கல்யாண தேதிக்குன்னு ஒரு நம்பர் உண்டு. அந்த நம்பர் தான் கல்யாணம் பண்ணணும். சுப முகூர்த்தம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் அதிர்ஷ்டமான இந்த தேதியில கல்யாணம் பண்ணா கட்டாயம் அதிர்ஷ்டம் உண்டாகும். இப்ப திருமணத்துக்கான விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஒரு சுபமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா, அதற்கு என்ன மாரியான தேதிகள்ல திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இப்போ ஒரு தம்பதியர்கள் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இந்த மாரி தேதிகள் எல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனைய தீர்க்கறதுக்கு நியூமராலஜி உதவி செய்யுமா? இப்போ ஒரு வாஸ்து சரியில்லாத வீட்டுல நம்ம இருக்கோம். அப்ப அந்த வீட்டுல மாறி நம்ம வாஸ்து சரியான வீட்டுக்கு மாறி வரும்போது நம்ம லைஃபே மாறும். அதே போல கல்யாண தேதி வந்து கடவுள் தரல, நம்மளாதான் பிக்ஸ் பண்ணோம். பிறந்த தேதி தான் கடவுள் தந்தது. மற்ற எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். நமக்கு தெரியல, நம்ம வேற ஒரு தேதியில கல்யாணம் பண்ணிட்டோம். கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நம்ம தலைவிதி தான் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேற ஒரு நல்ல தேதியில அதிர்ஷ்டமான தேதியில திருமாங்கல்யத்தை மாத்திக்கிட்டா கட்டாயம் அதிர்ஷ்டமான வாழ்க்கை உண்டுமா. இந்த கல்யாண தேதி வந்து நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியது நம்முடைய கல்யாண தேதி. சோ நீங்க அதிர்ஷ்டமான தேதியில கல்யாணம் வைக்கும்போது உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க நல்ல வழியில நீங்க அவங்கள ஒரு மேன்மையான வாழ்வு நீங்க கொடுக்க முடியும். ஓகே. இப்ப இந்த தவிர்க்க வேண்டிய தேதிகள்னு ஒரு சில தேதிகள் சொன்னீங்கல்ல மேம். அது என்னென்ன தேதிகள்? அந்த தேதி வந்து 8, 13, 17, 18, 26, 29. இந்த தேதிகள்ல ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கை இப்ப என்ன மாதிரி இருக்கு? இப்ப பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கூட நம்ம கேட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க சொன்ன தேதிகள்ல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா, அவங்க திருமண வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் மேம் இப்போ? இப்ப பொதுவா ஒரு 8ஆம் தேதி வச்சுக்கோங்க. 8ஆம் தேதி கல்யாணம் பண்றவங்களுக்கு, அதாவது அந்த 8ங்கிற நம்பர் வந்து ஈஸ்வர பகவானுக்குள்ள நம்பரு. அது எங்க இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதே பண்ணாது. சோ 8ஆம் தேதி கல்யாணம் பண்றவங்களுக்கு முதல்ல என்ன ஆகும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர்
அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. சோ நான் ஒண்ணும் சொல்லக்கூடாது என் ஒய்ஃப்னு நினைக்கலாம், என் வீட்டுக்காரர் சொன்னதை கேட்கலான்னு. ஆனா இந்த 8ஆம் நம்பர் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ண விடாது. 2வது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, மேஜர் ஆபரேஷன் ஆகிறது, கடன் பிரச்சனை ஆகிறது. ஒரு தொழில் நடந்துகிட்டு இருக்கும், 8ஆம் தேதி போய் கல்யாணம் பண்ணிட்டு அந்த தொழிலை கண்டினியூ பண்ண போங்க, அங்க அந்த லாபத்தோட நடக்கிற பிசினஸ் நஷ்டத்துக்கு வந்துடும். அதனால இந்த 8ஆம் நம்பர் வந்து எந்த வகையிலும் அதிர்ஷ்டம் கிடையாது. 8 போல 17ம் 8ஆம் நம்பர் தான். அதனால 17ங்கிற நம்பர் 8ஆம் நம்பர் வந்து இன்னும் மோசம். இந்த தேதியில கல்யாணம் ஆனவங்களுக்கும் இந்த 8ஆம் தேதியில என்ன பிரச்சனை இருக்கோ அவ்வளவு பிரச்சனையும் இந்த 17ங்கிற தேதியில கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு இருக்கும். அதனால கட்டாயம் 17ஆம் தேதியில கல்யாணம் வைக்காதங்க. ஸோ இப்போ தவிர்க்க வேண்டிய தேதிகள் சொன்னீங்க. சுப முகூர்த்தமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய தம்பதியினருக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஒருவேளை இந்த தேதியெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதை வந்து நியூமராலஜி பிரகாரம் சரி செய்ய முடியுமா? கட்டாயம் சரி பண்ண முடியுமா? அதாவது 29ங்கிற தேதி வந்து ஒரு பெரிய நெகட்டிவான தேதி. 2ங்கிறது வாட்டர், 9ங்கிறது ஃபயர். இந்த 2 நம்பர் சேர்ந்து 29ங்கிற தேதியில கல்யாணம் ஆகிற தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கிறது வந்து மிஸ்கரேஜ் ஆகலாம், குழந்தை லேட்டா பிறக்கலாம், குழந்தை பிறக்காத மாதிரியும் இருக்கலாம். அதனால இவங்களை எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு, நம்முடைய கல்யாண தேதியை மாத்திக்கிட்டா. ஒரு அதிர்ஷ்டமான தேதியில திருமங்கலத்தை மாத்திக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ எல்லா பிரச்சனைகளுமே தீரும். ஓகே. இப்ப இந்த திருமாங்கல்யம் மாத்திக்கிறத பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த திருமாங்கல்யம் மாத்திக்கிறது வந்து வீட்ல உள்ள நபர்கள் வைத்தே பண்ணலாமா? இல்ல இந்த சடங்குல வந்து கட்டாயம் ஹஸ்பண்ட் இருக்கணும், முதல்ல எப்படி ஒரு கல்யாண ப்ரொசீஜர் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜரும் நம்ம பண்ணணுமா மேம்? அப்படி இல்ல, இது ரொம்ப சிம்பிள். எதுவுமே வேண்டாம். நீங்க அந்த கல்யாண தேதி நான் குறிச்சு கொடுக்குற தேதியை வந்து அதிர்ஷ்டமான தேதியை நான் குறிச்சு கொடுப்பேன். அதுல ரொம்ப சிம்பிளா வீட்லயே பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா நம்ம பக்கத்துல உள்ள கோயில்ல போய், அதாவது மாலை மாத்திர மாதிரி திருமாங்கல்யத்தை அவங்க கட்டிக்கிடுறாங்க, அவ்வளவுதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கோயிலுக்கு போய் யாருக்கும் சொல்ல வேணும் சொல்ல வேண்டாம் அப்படி எதுவுமே இல்லை. இவங்களே போய் அவங்க அந்த நாள்ல போய் திருமாங்கல்யத்தை மாத்திக்கிடணும். ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் தாமா, ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயிரங்காலத்து பயிர் எந்த பிரச்சனையும் இல்லாம எப்பவுமே அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட தேதிகள்ல நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை எப்படி சிறப்பா இருக்கும் அண்ட் தவிர்க்க வேண்டிய தேதிகள் ரொம்ப முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கு ரொம்ப நன்றிமா.